சோழர்கள் இந்த மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அளவீடு முறையில் ரொம்ப தலை சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா அணு உட்பட அளக்கக்கூடிய திறமை அவங்ககிட்ட இருந்தது. அதையும் அளந்து அவங்க எப்பேற்பட்ட விஷயங்களை பண்ணியிருப்பாங்கன்னு இது முறையில் நம்மளுக்கு தெரியல. அப்படி அவங்களோட அளவீடு முறை எப்படி இருந்ததுன்னா, ஹாய், ஐ எம் ப்ரொஃபஸர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்ட்ரி பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பேசுகிறவங்க அதனுடைய அளவீடை பற்றி பேசாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஒரு நெல்மணி அளவு உட்பட அவங்க அளவிட்டு தான் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது பல பேர் சொல்லக்கூடியது. ஆனால் அவங்களுடைய அளவீடு முறை அந்த அளவுக்கு சின்னதில்லை. அணு அளவுக்கு அளக்கக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட அளவீடு முறை இருந்தது. அப்படி அவங்க பயன்படுத்தின அளவுகோல் முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு கடுகு 8 நுண்மணல், ஒரு நுண்மணல் 8 மயிர் நுனி, ஒரு மயிர் நுனி 8 துசும்பு, ஒரு துசும்பு 8 கதிர்த்துகள், ஒரு கதிர்த்துகள் 8 அணு, ஒரு அணு 10 நுண்ணணு, ஒரு நுண்ணணு 10 கோன். இப்படி அணுவையும் பிரித்து நுண்ணணுவாக்கி நுண்ணணுவையும் பிரித்து கோன்கிற அளவு மடியிலும் மெஷர் பண்ணக்கூடிய அளவிடக்கூடிய திறமை படைத்தவர்களாக அந்த கால சோழர்கள் இருந்திருக்காங்க.